அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி ராம்நாத் போகிறோம். போனோடனே சாப்பாடு முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் காலை சாப்பாடு நாங்கள் அங்கே தோசை சாப்பிட்டோம். ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு சாப்பிட்டு முடித்தோடனே நாங்கள் வந்து ஆப்பிள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஆப்பிள் ஷாப்பிங்னாவே A to Z எல்லா திங்ஸுமே வந்துட்டு அங்கே அவைலபிளாக இருக்கும். நம்ம என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. எடுத்தோடனே நமக்கு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக நாங்கள் எங்கே போயிட்டோம்னா கிச்சன் திங்ஸ் வாங்க போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா கிச்சன் திங்ஸ் பாக்ஸஸ்ஸு எல்லா பிளாஸ்டிக் பாக்ஸஸ், லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன செக்ஷன் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படியே அவ்வளோ அழகான ஜுவல்ஸ் எல்லாமே அங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து கீழே போயிட்டோம். கீழே போய் பார்த்தா பெல்ட்ஸு, அப்புறம் வந்து பொட்டு, அப்புறம் ஸ்டென்சில், நம்ம கோனுக்கு வந்து நம்ம ஸ்டென்சில் வந்து நம்ம டைரெக்டாக இங்கே பார்த்து நம்ம டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு கிறிஸ்துமஸ் வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால் அங்கே வந்து எல்லா கிறிஸ்துமஸ் திங்ஸுமே வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்தால், பர்த்டே ஃபங்க்ஷன், ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான கேண்டில்ஸ், ஸ்ப்ரேஸ், அப்புறம் வந்து அதுக்கு தேவையான நம்பர்ஸ் எல்லாமே வந்து அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. அப்புறம் வந்து சில்வர் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து எல்லா ஸ்பூன்ஸ் ஐட்டம்ஸு, அது வந்து சில்வர்லையாக இருக்கட்டும், அதாவது பிளாஸ்டிக்கில் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அங்கே இருந்துச்சு. முக்கால்வாசி நமக்கு வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் என்ன வேணுமோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து அங்கே A to Z எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. அப்புறம் வந்து பேங்கிள்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பேபிக்கான டாய்ஸாக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அங்கே இருந்துச்சு. தென் வந்து கிளாக்ஸு, கூலிங் கிளாஸு, வாட்சஸ்ஸு எல்லாமே வந்துட்டு அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, இங்கே A to Z எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. அந்த ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபைனலாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிட்டு வாங்க என்ன சாப்பிட்டோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சூடாக டீ குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜூஸ் குடித்தோம். ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் மோமோஸ் சாப்பிட்டோம். அது மோமோஸ் பார்க்கவும் நல்லா எம்மியாக இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கு கிரேவிங்காக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அது நல்லா கொஞ்சம் எம்மியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்கர் சாப்பிட்டேன். அதுவும் வந்துட்டு எப்படி சூப்பராக இருந்துச்சு. ஒரு பைட்டில் எனக்கு ஃபுல்லாக கடிக்க முடியல, அதனால் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பன் பார்த்திங்கன்னா ரொம்ப சைஸில் குட்டியாக இருக்குது. ஆனால் இதோடைய ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனாலும் எம்மியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இவங்க தான் எங்கள் தம்பி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பர்கரை வந்து பிடிக்கவே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் நான் வந்து அவங்களுக்கு எப்படி பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் பாருங்கள் அவங்க சாப்பிட்டதை, அதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், அச்சோ கீழே விழுந்துடுச்சு. அதை அவங்களுக்கு சாப்பிட தெரியல. ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் ஜூஸ் குடித்தாங்க தம்பி. ஜூஸ் குடித்தோன்னே எங்களுடைய டே வந்து இப்படி ஃபுல்ஃபில் ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.